ஹே காய்ஸ், ஐ எம் மித்திக் வாய்ஸ். ஓகே, தேங்க் ஆஃப் ஆல். நம்ம வந்து ஒரு 1K சப் வந்து அடிச்சிட்டோம். அண்டு நம்மக்கிட்ட எதுவும் ஸ்பெஷல்லாம் இன்றைக்கி இல்லை, ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கான வீடியோ வந்து ஸ்வாட் ஆஃப் கம்மிங் எபிசோடு வந்து 4 பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த எபிசோடில் சில பேர் வந்து மிஸ்டேக்லாம் சொல்லியிருந்தீங்க. ப்ரோ கொஞ்சம் நேமு, கிளானு, எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுடைய கல்டிவேஷன் லெவல்லாம் சொல்லியிருந்தீங்க, ஓகேங்களா? என்னால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வரேன். வேறு எதனா என்கிட்ட மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் திருத்திக்க பார்க்குறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜெட் பென்டென்ட்டை வந்து காமிக்கிறாங்க. அதை காமிச்சிட்டே வந்து ஒரு கலரை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கீழே 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அவங்க வந்து அந்த காட்ஸ்ன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்தவங்க, ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து அங்கிள் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து காலை துடைச்சிருக்காப்புல. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து வராங்க. வந்துட்டு சொல்ல அந்த இடத்துல ஒரு பையன் பார்க்குறான். அவனுடைய பேர் வந்து குய், ஓகேங்களா? அவன் பேர் குய். அப்போ வந்து அங்கிள் கோ வந்து நிற்கிறாப்புல. இந்த மாதிரி வந்து மெஜஸ்டி, நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாப்புல, ஓகேங்களா? அந்த ஓல்டு மேன் சொல்லிட்டு இருக்க சொல்ல, எல்லாரும் பற்றி இப்படிலாம் பண்ணாதப்பா அப்படி சொல்லிட்டு வந்து அந்த மெஜஸ்டி, அதாவது கொய் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இப்போ வந்து சொல்கிறான், இல்லை உங்கள் அப்பா வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து உங்களை பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கான். அந்த டைமில் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க என்னை யாரும் அப்படி சொல்லிட்டு வந்து அந்த காய் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து மெஜஸ்டி, எனக்குன்னு அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் அந்த ஒன்றை போட்டு சொல்லிட்டோமா அப்படி சொல்லிட்டு கேட்க சொல்லும். அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு கத்தி வருது. அதை டாச் பண்ண உடனே அதை அட்டாக் பண்ணது அந்த பொண்ணு இல்லை போல், பின்னாடி இருக்க மெஜஸ்டி, அதாவது அந்த கோய் இருக்கால, அவனை தான் வந்து அட்டாக் பண்ணது வந்திருக்கு. நம்ம ஆள் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓல்டு மேன் வந்து பிடிச்சிட்றாப்புல. அங்குள் ஹூ, தேங்க்ஸ் ஹூ அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. எனக்கு காண்டாயிடுச்சுரா, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை போட்டு தள்ள போகிறேன் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்புறான். அந்த பொண்ணு முழுகுது, டேய் நான் எதுவுமே பண்ணலடா, என்னையண்டா போட்டு தள்ளுறதுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முழுகுது. அந்த அங்குள் ஹூ வந்து போட்டு தள்ளுக்கு வராப்புல. இந்த மாதிரி வந்து நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா அட்டாக் பண்ண வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து சரியான அட்டாக் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து நான் எதுவுமே பண்ணல, என்னை ஏன்டா அட்டாக் பண்ணுறதுன்னு அட்டாக் பண்ண பின்னாடி இருந்து நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருச்சு, இந்த டைமில் அவனை போட்டு தள்ளிட்டு போயிட வேண்டியதுதான் சொல்லிட்டு இந்தமாதிரி அந்த குயி பையில வந்து இப்போ போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அவன் வருவான். இந்த கரெக்டு பையனை அந்த நம்ம ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த கரெக்டு பையன் வந்து பார்த்துருவான். யாரா அவன் சைடில் எருவு மாதிரி போகிறதுன்னு பார்த்தா நம்ம குயை வந்து போட்டு தள்ளத்துக்கு அங்கே ஒரு அசஸ்ஸன் வந்துட்டு இருப்பான். அந்த அசஸ்ஸனை பார்த்துருவான் அந்த ஓல்டு மேன் வந்து பார்த்துட்டு, இதுமாதிரி இந்த பொண்ணை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிட்டு சொல்ல டக்குன்னு வந்து பேக் அடிச்சிருவான். நம்ம குயாண்ட போய் நின்றுவான். நின்றுட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய வெஜஸ்டியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வருவா அப்படி சொல்லிட்டு கேட்பான். அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு வந்து ஸ்வாட் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடும். அந்த டைமில் ஸ்வாடு வந்துடும். இவன் கொலைக்காரன், அதாவது அந்த அசஸ்ஸனை பார்த்தா செத்துருவான். இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து அதோட ஸ்வாடை வச்சு அந்த அசஸ்ஸனை கொன்றும், ஓகேவா? கொண்டுட்ட உடனே இவனை 2 பேரும் மூவிப்பானுங்க. ஏய் என்னடா இவனாலே கொல்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து ஹீரோயினி சொல்லிட்டு கிளம்பு போகலான்னு பார்ப்போம். அப்போ வந்து இந்த ஓல்டு மேன் வந்து அவனுடைய மெஜஸ்டி கிட்ட சொல்லுவான், மெஜஸ்டி எனக்கு முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவானா. அதெல்லாம் விட நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து குயி சொல்லுவான். சொல்லிட்டு வந்து நான் அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம். ஓகே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பும். இந்த பைத்தியக்கார பசங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு மூய்க்கும். அந்த டைமில் 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. பொண்ணே ஒரு நிமிஷம் நில்லுமா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லிட்டு வந்து அந்த குயிப்பையை வந்து கூப்பிடுவான். கூப்பிட சொல்ல வந்து அந்த பொண்ணு வந்து யோசிக்கும், இந்த பசங்களாம் எது எனக்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னோடனே அந்த ஓல்டு மேன் கூப்பிடுவான். அதை அவங்ககிட்ட போகிறதுலாம் தப்பு, அவன் வந்து எதனா பண்ணுறோம் உன்னை அப்படி சொல்லுவோம். அதெல்லாம் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் சொன்னோன்னே, என்னுடைய பேர் வந்து குயி, நான் அந்த மாதிரி வந்து இந்த கண்ட்ரிலேருந்து வரேன் அப்படி சொல்லுவோன்னா, ஓகே அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி சொன்னோன்னே, இந்த மாதிரி வந்து உனக்கு இந்த பென்டனை கொடுத்துட்றேன் நீ வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். எனக்குலாம் அது தேவையில்லை அப்படி சொல்லிட்டு சொல்ல இப்போ வந்து பின்னாடி இருக்க அந்த ஓல்டு மேன் வந்து யோசிச்சு பார்ப்பான், இவன் எதுக்கு பண்ணுறான், இந்த பென்டென்ட் எவ்வளோ முக்கியம் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு தெரிய சொல்ல அவன் வந்து முட்டிப்பட்டு கேட்பான், இந்த ஓல்டு பையனை வந்து நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு சொல்லணும். எனக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது ஓல்டு பையனை சொல்ல இந்த மாதிரி இந்த ஓல்டு பையனை கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ஏன்னா இது உங்களுக்கு தந்தது அந்த பொண்ணுக்கு தரக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து ஓல்டு பையன், அதான் ஓல்டு மேன் வந்து சொல்லிட்டு இருப்பான். இப்போ வந்து அந்த பையன் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து என்ன என் உயிரை காப்பாற்றியிருக்கா, நான் வந்து தரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படி சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்து கிளம்பிடும். அந்த கிளம்பிட்டு சொல்ல திருப்பினா இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, அந்த பொண்ணு போது பாருங்க அப்படி சொன்னோடனே இவன் வந்து கூப்பிடுவான், பொண்ணு நில்லு பொண்ணு அப்படி சொல்லிட்டு பேரை கேட்கறதுக்கு கூப்பிடுவான். அதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து போய்டும், மெஜஸ்டி இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இப்பயாச்சும் என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்ல என்ன உனக்கு அந்த அளவுக்கு என்னை விட்டுட்டு என்னை பாதுகாக்கிறத விட்டு உனக்கு என்ன வேறு என்ன முக்கியமான வேலை அப்படி சொல்லிட்டு வந்து குயி கேட்பான். அந்த டைமில்
நாள் மெஜஸ்டி சொல்லுவாங்க. அதான் மெஜஸ்டி இது மாரி வந்து எனக்கு அந்த பொண்ணை வந்து முடிச்சு கிடச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா அது எனக்கு முக்கியமான வேலை. அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்கு போவான். அந்த டைமில் வந்து அந்த பொண்ணு யோசிக்கும், என்னை யாரோ அட்டாக் பண்ண வர மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு லைட்டாக ரெகக்னைஸ் பண்ணதுக்குள்ளே அந்த ஓல்டு மேன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துடுவான். சரியான அட்டாக் பண்ணுவான். இந்த பொண்ணால் தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து ஃபைட் பண்ணி கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம மாஸ்டர் கிட்ட வந்து அடி வாங்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. அதுக்குள்ளே அந்த பொண்ணை வந்து தடுக்கலான்னு பார்க்கும். ஆனால் தடுக்கவே முடியாது. யாரா இந்த பைத்தியக்காரன், இவனுடைய மெஜஸ்டி தானே நான் காப்பாற்றினேன், அப்பயாண்டா என்னை அட்டாக் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு முயற்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து எதுக்கு அட்டாக் பண்ணுறேன்னு தெரியல, சரி நம்மளும் எதனா பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவளும் திரும்பி எதனா அட்டாக் பண்ணுவான். ஆனால் எதுவுமே அந்த ஓல்டு மேன் கிட்ட ஒர்க் ஆகாது. என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்க சொல்ல அவன் என்ன பண்ணானா அந்த பொண்ணோட காலை பிடிச்சி பின்னாடி செவுத்துல சரியான அடி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா கதை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. இந்த மாதிரி வந்து ஒன்றுமே முடியாது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஒரு கேர் ஆகிடும். என்னடா எந்த அளவுக்கு அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு போக சொல்லும். ஒரு புது டெக்னிக்கை வந்து அந்த ஓல்டு மேன் யூஸ் பண்ணுவோம். சுற்றி சுற்றி ஏதோ சம்திங் டான்ஸ் ஆடுற மாதிரியே பண்ணுவோம். என்னடா பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் பார்த்தா ஒரு பவர் மாரி கையில் வந்து கேதர் பண்ணுறான். ரசிங்கன் அப்படி சொல்லிட்டு கேன்சல் பண்ணி கேதர் பண்ணி அந்த பொண்ணை ஒரே அடி தான் வயிற்றுல. அந்த பொண்ணுங்க சுத்தமாக முடியல. வயிற்றை பிடிச்சின்னு அப்படியே ஒரு பேக் சைடில் போயிட்டு விழுந்துடுறான். இந்த மாதிரி வந்து யோசிக்கிறான், எதுக்கு இந்த பைத்தியக்காரன் அட்டாக் பண்ணுறான் ஒன்றும் புரியலையே. சரியான அடி வேறு வயிற்றுல வந்துச்சு. அப்புறம் இவனை வந்து சமாளிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். ஸ்வாடே வா அப்படி சொல்லிட்டு கூடுவான். அந்த ஃப்ளையிங் ஷாட் வந்து சரியாக வரும். ஆனால் இவன் அப்பயும் வந்து தப்பிச்சிருவான். இந்த மாதிரி வந்து அவன் அந்த ஃப்ளையிங் ஷாட் வந்து தப்பிச்சுட்டு இந்த மாதிரி அட்டாக் பண்ணது வரும். இவன் பேக் சைட்லேயே ஒரே மிதி தான். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்படுவா. பறந்து போயிட்டு ஒரு செவுத்துல போய் முட்டிட்டு வீழ்ந்துருவான். இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல எதுவுமே எழுந்திருக்க கூட முடியாது. ஐயோ இன்னைக்கு அதை நம்ம முடிஞ்சு போதா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்ல ஹீரோயினி வாயிலேருந்து ஒரு ஓரமாக ரத்தம் வர வரும். அதனால் வந்து என்ன பண்ணோன்னா அந்த ஓல்டு மேன் மாதம் நடந்து வராப்புல, யாரா இந்த பைத்தியக்காரன் நம்மளை எதுவுமே பண்ணலையாடா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்ல அப்போ வந்து அந்த குயிவி வந்து கத்துவான், நிறுத்தியா ஓல்டு மேனே அப்படி சொல்லி கத்துவான். அவன் கேட்க மாட்டான். அப்போ என்ன பண்ணான், அந்த ஃப்ளையிங் சூட் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த ஓல்டு மேன் வந்து போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு மொத்த பவரை கேதர் பண்ணும். என்னடா இம்புட்டு பவரை கேதர் பண்ணுன்னு பார்த்தா அந்த ஓல்டு மேனோட நெஞ்சிலே ஒரு குத்தை போட்டுரும். இவனை இறங்கி பார்ப்பான், இன்னும் ஏதோ குத்திய வேறு இருக்கு அப்படி சொல்லிட்டு வேவானா பார்த்தா அந்த கத்தி வந்து நெஞ்சிலே குத்தி இருக்கும். இவன் வந்து இவன் காண்டாயிடுவான். டேய் நான் சொன்ன கேட்காம எதுக்கு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுற அப்படி சொல்லிட்டு வந்து இந்த குயில் வந்து காண்டாயிடுவான். காண்டாயிட்டு இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ என்னோட அடிமை தானே, என்னோட மாஸ்டர் தானே, இந்த மாதிரி வந்து நான் சொல்கிறத கேட்கணும் அப்படி சொன்னேன்னா இந்த கத்தியை வந்து லாஸ்ட்டாக இது மாதிரி பண்ணி வெளியே எடுத்துருவான். அக்குப்பஞ்சர் மாதிரி பண்ணி இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து உங்களை கொல்றதுக்கு வந்ததுனால இந்த மாதிரி பண்ணான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு என்னை காப்பாற்றுச்சுடா, கொலை பண்ணுறதுலாம் வரல புரிஞ்சிக்கோ அப்படி சொன்னோன்னே இல்லை மெஜஸ்டி தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களை இப்படி தான் காப்பாற்றி ஆகணும், உங்களை யார் அட்டாக் பண்ணாலும் நான் உங்களை கொன்றுவேன், அதான் வந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரே ஆர்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த மாதிரிலாம் அது ஆர்டர் கொடுக்கலையா அப்படி சொல்லிட்டு இவன் யோசிப்பான். இது மாதிரி நான் சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்க சொல்ல ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும். இந்த மாதிரி வந்து நானா அப்படி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். இந்த மாதிரி வந்து இந்த கண்ட்ரியோட மெஜஸ்டி பேசுவாங்க. எப்போ சாரி மெஜஸ்டி, இந்த மாதிரி என்னுடைய அப்பா சொன்னதுனால இவர் அப்படி பண்ணிட்டாரு சொன்னோன்னே, நீ உங்களுடைய லிமிட்டை வந்து மீறிட்டீங்க எங்களுடைய ஸ்மால் சிட்டியில் வந்து, இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணிங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொன்னோன்னே இந்த குயிவ் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இதுக்கப்புறம் இது நடக்காது அப்படி சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்பான். அந்த டைமில் வந்து ஓகே உங்களோட சான்ஸ் வந்து 2 டைம் நீங்கள் மீறிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அடுத்த சீனே வந்து நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க, ஓகேங்களா. ஹீரோ வந்து அவனுடைய சீ வேர்ல்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காப்புல. அந்த சீ வேர்ல்டில் வந்து காமிக்கிறாங்க ஒரு பாலம் மாதிரி இருக்குது. அந்த பாலத்துக்குள்ளே பொறுமையாக நம்ம தலை வந்து ஏறுறாப்புல. என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு ஏறுறாப்புல. அடுத்த சீனே அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது, ஓகேங்களா. அந்த பிரிட்ஜு வந்து ஏதோ புகை மூட்டத்தோட ஒரு தண்ணிக்கு மேலே இருக்க மாதிரி அதுக்குள்ளே அது உடஞ்சி வந்து ஹீரோ அதுக்குள்ளே விழுந்துடுறாப்புல. அவனுக்கு எதுவுமே புரியல என்னடா நடக்குது, அதுக்குள்ளே அந்த பாலம் உடஞ்சிருச்சு கீழே வந்துட்டான்னு பார்த்தா அது கீழே வந்து சொல்ல ஒரு இல்யூஷன் மாதிரி தோண்டி வந்து ஏந்திருக்கான். இந்த மாதிரி வந்து ஒரு இல்யூஷனில் ஏந்திருக்கான். அந்த இல்யூஷனில் வந்து பார்க்குறான் இதனுடைய ஃப்யூச்சர் இது பாஸ்ட் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். ஃப்யூச்சராக பாஸ்ட்டா அப்படி சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்க சொல்லும். அந்த இடத்துல இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க. அது யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்ல அவருடைய அப்பா வந்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு அவன் யோசிப்பான். யோசிச்சுட்டு அவன் வந்து ஒரு மாதிரியாக ஒரு ரியாக்ஷன் போய்டுவான். இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுவான். அப்பா நில்லுங்கப்பான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓடிட்டே இருப்பான். கொஞ்சம் தூரம் ஓடனே அவங்க அப்பா வந்து பிடிக்க முடியாது. என்ன இது எங்கள் அப்பாவை பிடிக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இவன் வந்து ஓடிட்டே இருப்பான். பின்னாடி ஓடிட்டு இருக்க சொல்ல கொஞ்சம் தூரம் ஓடனோடனே அவங்க அப்பாவும் இருக்க மாட்டாங்க. இவன் வந்து யோசிப்பான், அவனுடைய பழைய நினைவுலாம் யோசிப்பான். எப்பா நான் அவங்க பாட்டியை விட்டுட்டு வந்துட்டேன், உன்னை பார்த்துட்டு வந்து கூட்டின்னு வரேன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஓகே
எப்போ பாட்டியை கூட்டின்னு வரீங்க அப்படி சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். நான் அம்மா அம்மா வந்தோடனே பாட்டியை கூட்டின்னு வந்திருப்பான்னு சொன்னோடனே அடுத்த சீனே கட் பண்ணி இங்கே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அது இல்யூஷனில் அவன் வந்து பாஸ்ட்டில் இருக்கான். அந்த டைமில் வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. அந்த இடத்துல ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கான். அப்பா அப்படி சொல்லிட்டு வந்து கத்துறான். ஆனால் வந்து அவங்க அப்பா வரல. அந்த டைமில் பார்த்தா அவன் குட்டி ஹீரோ, அதாவது அவனுடைய பாஸ்ட்டில் இருக்க ஹீரோ வந்து கீழே விழுந்து அடி வாங்குறாப்புல. இந்த மாதிரி வந்து உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, நீ ஒரு அனாதை, நீலாம் இந்த சிட்டியில் இருக்கவே கூடாது, நீலாம் செத்துரு அப்படி சொல்லிட்டு நம்ம குட்டி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அவன் வந்து ரொம்ப வந்து மட்டம் தண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க ஹீரோவை. இது மாதிரி வந்து நீலாம் உசுரோடே இருக்கக்கூடாது, நீலாம் சாகணும், இது மாதிரி நீலாம் வாயிறதே தப்பு அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம வந்து ஃப்யூச்சர் ஹீரோ வந்து கை கொடுக்குறாப்புல. இந்த மாதிரி வந்து எழுந்திருப்பா அப்படி சொல்லிட்டு கை கொடுக்க சொல்லுவோம். நம்ம பாசிட்டிவ் ஹீரோ வந்து யோசிக்கிறாப்புல, யாரா அவன் தற்குறி அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு சோகமாக இருந்துட்டு அவன் பாட்டுன்னு கிளம்புவான். நம்ம ஹீரோ முழிப்பான், யார்றா இவன் நம்ம சொல்கிறத கேட்க மாட்றான், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். நம்ம வந்து ஒருவேளை பாஸ்ட்டுக்கு வந்துட்டோமோ அப்படி சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க சொல்லி அவன் வந்து ஒரு சில விஷயம் தோணும். நிறைய விஷயம் தப்பாக நடந்துருச்சு, நம்ம தான் திருத்தி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். நினச்சிட்டே வந்து அவன் யோசிப்பான், இப்போ என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க சொல்ல அவனுடைய பாஸ்ட்டில் இருந்த மெமரிஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அவங்க அப்பா கூட இருந்தது, அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான், எவ்வளோ சோகமாக இருந்தான், அது எல்லாமே வந்து அவன் ஞாபகம் வந்துட்டு டக்குன்னு வந்து அவனுடைய கான்ஷியஸ்லேருந்து முழிச்சிடுறான். ஓகேவா. மூச்சுட்டு அவன் கடைசியாக அடி வாங்கின இடத்த தான் இன்னும் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் படுத்துட்டு இருக்கான் அந்த மனுஷன். ஓகேவா. படுத்துட்டு இது மாதிரி வந்து என்னடா இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டுமே அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இடத்துல வந்து பிங் பிங் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். யார்ரா என்னை கூப்பிடுறது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பான். திரும்ப பிங் பிங்குன்னு கூப்பிட்றாங்க. யாருன்னே தெரியலையே அப்படி சொல்லிட்டு பொறுமையாக கீழே இருந்து எழுந்துகிட்டே இருக்கு செல்லு. அந்த இடத்துல அந்த குள்ள பையன் வந்து ஓடி வரான். ஓகேவா. அந்த குள்ள பையன் ஓடி வந்து பிங் பிங் எனக்கு ஹெல்ப் பண்ணு பிங் அப்படி சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு இருப்பான். டேய் உனக்கு என்னடா வேணும் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க சொல்ல இது மாதிரி வந்து அதில் ஒரு ஓல்டு மேன் நின்றுட்டு இருந்தான். அவனுடைய பவுல் வந்து சரியான தண்ணி வந்துச்சு. இந்த சிட்டி ஃபுல்லாக வந்து தண்ணியாக முழிச்சு, டேய் பொறுமையாக நின்று சொல்கிறா அப்படி சொல்லிட்டு சொல்லுவேண்ணா. இதுமாரி அந்த மரத்துக்கடியில் ஒரு ஓல்டு மேன் இருந்தார்ல, அவர் வந்து இந்த பவுல்லேருந்து தண்ணி வர வச்சார், அது இந்த சிட்டி ஃபுல்லாக வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஹீரோவை சுற்றி சுற்றி சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோக்கு காண்டாகிடும். டேய் உனக்கு என்னடா வேணும், அந்த அந்த ஓல்டு மேன் வந்து இப்போ என் வீட்டுக்கு போயிட்டான், என்னை வந்து அவன் கூட கூட்டின்னு போகிறான்னு சொல்லிட்டு இருக்கான், நீ என்னை விட்டுற மாட்டேல்ல அப்படி சொல்லி கேட்டு சொல்லும். நானும் அவனை விட மாட்டேன், நீ தெளிவாக சொல்கிறான்னு சொன்னோன்னே அந்த ஓல்டு மேன் வந்து என் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து அவன் என்னை கூட்டின்னு போக போகிறானா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க சொல்லும். சரி சரி நான் உன்னை விட மாட்டேன் அப்படி சொல்லும். நீ வா வா என் கூட என் வீட்டுக்கு வா, என்னை அவன் கூட விடாத அப்படி சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து கூட்டின்னு போயிடுவான். ஓகேங்களா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் வந்து வேறு எதனா சேஞ்ச் பண்ணணும் வாய்ஸில், அது இல்லாமல் வேறு எதனா என்கிட்ட மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்கிறேங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு பார்ப்போம். அவ்வளோதான் நம்மளை முடிச்சு